ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப கிறிஸ்பியாக உள்ள நல்லா மெத்தேன்னு இருக்கக்கூடிய சூப்பரான மெதுவடை தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஹோட்டல்லனா சாப்பிடுவோம்ல, அவ்வளோ சூப்பராக இருக்குமே. நம்ம வீட்டில் செஞ்சால் வரவே மாட்டேங்குது சொல்கிறீங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உளுத்தம் பருப்பை ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 1.5 மணி நேரம் கழித்து கிரைண்டரில் போட்டு எடுத்துக்கலாம். கிரைண்டரில் போடும்போது தண்ணி எதுவுமே இல்லாமல் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த உளுத்தம்பருப்பாக இருந்தாலும் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வடை வந்து நல்லாவே வரும். ஒரு உளுத்தம்பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வந்து மக்கு மாதிரி இருக்கும், உப்பவே மாட்டுதுன்னு நம்ம சொல்லுவோம்ல. அதே மாதிரி ஒரு உளுத்தம்பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வந்து புசு புசு புசுன்னு வந்துடும் அரைக்கும் போதே. அதே மாதிரி தான் மக்கு மாதிரி இருந்தாலும் சரி, நல்லா புசு புசுன்னு வந்தாலும் சரி, நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். வடை நல்லா சூப்பராக வரும். மிக்சியில் அரைச்சாலும் நல்லா ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி சூப்பராக வரும். பாருங்கள், மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மெத்துன்னு அரைச்சிருக்கேன்னு தெரியுதான்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா மெத்துன்னு அரைச்சி எடுத்துக்கணும். கிரைண்டர் எப்போவுமே ஓடும் போதே நம்ம வந்து அந்த மாவை எடுத்தால் தான் சீக்கிரமாக மாவு எடுக்க முடியும். எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆஃப் பண்ணிட்டு எடுக்காமல் ஓடும் போதே எடுத்துக்கலாம். அவ்வளோதான், மாவு எல்லாமே வலிச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், மாவு நல்லா எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நான் கொஞ்சமாக சீரகம், மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பெருங்காயமாக ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி கொஞ்சமாக இஞ்சியும் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இருக்கும், அதனால் இஞ்சி கொஞ்சமாக வந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த இஞ்சியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பெரட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வடை மக்கு மாதிரி இருந்த உளுத்தம்பருப்பாக இருந்தாலும் சரி, நல்லா சாஃப்டாக வர உளுத்தம்பருப்பாக இருந்தாலும் சரி சூப்பராக வரும். ஒரு 3 மினிட்ஸ் ஆச்சு விடாமல் நீங்கள் பீட் பண்ணுங்கள். மாவு அரைச்சிட்டு எல்லாம் போட்டு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ உங்களுக்கு வடை போடும்போது அவ்வளோ கிறிஸ்பியாக உள்ள மெத்தேன்னு சூப்பராக வரும். பாருங்கள், நான் பீட் பண்ண உடனே மாவு கொஞ்சம் புசு புசுன்னு ஆயிருக்கும் பாருங்கள். ஒரு 3 மினிட்ஸ் பண்ணுங்கள், நல்லா விடாமல் ஒரு 3 மினிட்ஸ் பண்ணுங்கள், இல்லை 1 நிமிஷம் பண்ணுங்கள். ஆனால் பீட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா வரும். இப்போது நம்ம வடைகளாக சுட்டு எடுத்துக்கலாம். தண்ணி தொட்டு மாவு உருண்டை பண்ணி நடுவில் அப்படியே ஒரு ஓட்டை போட்டு அப்படியே எண்ணெயில் விட்டோம் அப்படின்னா புசு புசு புசுன்னு வடை வந்துடும். இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், போட்டாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக மேலே செவந்து வந்துட்டு இருக்கு பாருங்கள். அப்படியே நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். திருப்பி போட்டுடலாம். இந்த மெதுவடை யாருக்கெல்லாம் பிடிக்காது, எல்லாருக்குமே பிடிக்குங்க. டீ கடையிலையாக இருந்தாலும் ஹோட்டல்லையாக இருந்தாலும் ஒரு வடை ஒரு டீ சாப்பிட்டு வருவோம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த மழை டைமில் அதுவும் சுட 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 வடை சுட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், வடையும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். வடையெல்லாம் சுட்டு சுட்டு எடுத்து வச்சாச்சு. அப்படியே சுட 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 வீட்டில் இருக்குங்க எல்லாருக்கும் அப்படியே கொடுத்துடலாம். வடையும் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நோயின்றி வாழ்வோம், நலமாக வாழ்வோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.